சரி, நீங்கள் கேட்கலாம், என்ன துவா செய்கிறது? குறிப்பாக நான் ஒரு 3 விஷயம் சொல்லித் தருகிறேன் இந்த காணொளியிலே. கண்டிப்பாக அந்த 3ஐயும் முஹர்ரத்தினுடைய 10வது நாள் அவசியம் செய்யுங்கள். இந்த 3 முக்கியமான துவாக்களை அவசியமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 1, அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் குறைந்தபட்சம் ஒரு 100 தடவையாவது சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அப்படின்னு சொல்லிக்கங்க. 100 தடவை சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அப்போ இஸ்திக்ஃபார் பொதுவாக நாளும் டெய்லி ஓதுறது. அந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் குறிப்பிட்ட ஒரு இஸ்திக்ஃபாரை நாம் கவனத்தில் கொண்டு அதை குறைந்தபட்சம் 100 தடவை ஓதிவிட வேண்டும். என்ன இஸ்திக்ஃபார் ஓதலாம்? எல்லாருக்கும் தெரிஞ்சது அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு இஸ்திக்ஃபார் சொல்லித்தரேன். இதை தினசரி ஓதுவதற்கு முயற்சியுங்கள். குறைந்தபட்சம் இந்த முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா தினத்திலே 100 தடவை ஓதிவிடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க, சய்யிதுல் இஸ்திக்ஃபார் அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அன அப்துக வ அனா அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததஅது அபூஉ லக பிநிஅமதிக வ அபூஉ லக பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ذுனூப இல்லா அன்த. இதுதான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் முதன்மையானது, முக்கியத்துவம் வாய்ந்தது. 2, 3வது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஒரு 100 தடவை ஸலவாத்தை சொல்வதற்கு அந்த நாளிலே உங்களுடைய நேரங்களை ஒதுக்கிக் கொள்ளுங்கள்.